அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்தில் வெட்டியாக இருக்கக்கூடிய தவுட்டு தற்கொலை தாவேக்கா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. விசில் சின்னம். விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். அந்த கட்சி தலைவர் திரு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் அவர் பேசுகிறப்போ நம்மளை யாரும் விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்ல. மற்றவங்க பின்னாடி மற்றவங்க கூட நிற்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவீங்க விஜய் அவர்களே, அணில் குஞ்சுகளே? நீங்களே உங்களுக்கு அஃபீஷியலாக விசில் அடிச்சான் குஞ்சுகள்ன்ற பேரை வாங்கிட்டீங்களே, இனிமேல் எல்லாருமே உங்களை விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு தானே கூப்பிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேர்தல் ஆணையம் இவர் கேட்ட சின்னத்தையே இவருக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில். அப்போ இது விஜய் அவர்களும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் தான். விஜய் அவர்கள் வந்துட்டு RSS-ஆல தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். விஜய் அவர்கள் பாஜகவுடைய கைக்கூலி தான். ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருமா, சிக்கல் வருமா? சிபிஐ விஷயத்துல பிரச்சனை வருமா, சிக்கல் வருமா? இவர் தேர்தலை எப்படி சந்திப்பாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் எழும்புற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குமா? ஆனா இவர் கேட்ட சின்னத்தை இவருக்கு ஈஸியா அப்படியே கொடுத்துட்டாங்களாம். என்னடா இது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தியேட்டர்ல விசில் அடிச்சு பால் அபிஷேகம் பண்ணிட்டு விசில் அடிச்சு அடுத்தவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு இனிமேல் ரோட்டில் திரிய போறானுங்க. விசில தூக்கி திரிஞ்சிட்டானுங்க. ஆல்ரெடி ரோட்டில் விசில் எடுத்துட்டு தூக்கிட்டு அலையிறானுங்க. பாருங்க இங்க. இனிமேல் விசிலை வச்செல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு இந்த விஜய் ரசிகர்களை வச்சு நல்ல வியாபாரம் பார்க்கலாம். இவனுங்களும் ரோடா விசில் எடுத்து இனிமேல் சுத்த போறானுங்க. அப்படியே எரிச்சல் ஆகுதுங்க அந்த சத்தம். எனக்கு இந்த விசில் சத்தத்தை பக்கத்துல இருந்து கேட்கறதே எனக்கு பிடிக்காது. தூரத்துல இருந்து கேட்டாலும் பிடிக்காதுதான். ஆனா பக்கத்துல இருந்து கேட்டா காது அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு வந்து ஏறும் பாருங்க. அது மாதிரிதான் இவனுங்க இந்த தாவேக்கான்ற கட்சியும். அவனுங்களை பார்த்தாவே வந்து அப்படியே இரிட்டேட் ஆகுது. எப்படி விசில் சத்தத்தை வந்து காது பக்கத்துல வச்சு ஊதி அந்த சத்தத்தை கேட்டா எவ்வளோ டென்ஷன் ஆகுமோ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. மனிதர்களுடைய காதுகளுக்கு எப்படி அந்த விசில் சத்தமானது நல்லது இல்லையோ அதே மாதிரியே மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இந்த தாவேக்கான்ற கட்சி நல்லதே இல்லை. ஆபத்தான கட்சி. அந்த விசில் இருக்கு இல்லையா, அந்த விசில் வந்து சத்தம் கேட்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அந்த விசில் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கும். வாய் வச்சு ஊதுற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள ஒரு குட்டி கொட்டை இருக்கும். அந்த கொட்டைக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த குட்டி கொட்டையும் அந்த ஓட்டையும் தான் அந்த சத்தத்தை உருவாக்குது. அந்த குட்டி கொட்டை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், வெறும் காற்று தான் வரும். அந்த காற்றுல சத்தமும் வராது, ஒன்றும் வராது. ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதை ஊதுறவனுடைய எனர்ஜி தான் போகும் இல்லையா? அதே போல் 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த தாவேக்கான்ற கட்சி இந்த விசிலுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து போட்டு மிதிச்சு வெறும் காற்றை தான் வர வைக்க போகிறோம். ஊதுறது இந்த சென்ஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணுமே. இவனுக்கு எங்கே ஆக்டிவாக இருக்கானுங்க? இப்போவே ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறானுங்க. தேர்தலுக்கு அப்புறம் அந்த கொட்டையை தூக்கி வெளியே போட்டாட்டா அவ்வளோதான், உதவ மாட்டானுங்க. அந்த விசில் குப்பையில் தான் கிடக்கும். பிஜேபியோடைய ஊது குழல்களுக்கு விசில் சின்னம் கிடச்சிருக்குங்க. இவனுங்க விசில் அடிக்கிறத பார்த்தா காலையில் குப்பை வண்டி வீட்டு பக்கத்தில் வருவாங்க. குப்பை வண்டி வந்துருச்சுன்னு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இவனுங்க இனிமேல் ரோடா சுத்த போறாடுங்க. எத்தனை பேர் குப்பை வண்டி வந்துருச்சு போல நினைச்சிட்டு வெளியே வந்து டென்ஷன் ஆக போறாங்களோ இவனுங்களை பார்த்துக்கிட்டு. நம்ம அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். நம்ம தூய்மை பணியாளர்கள் காலையில தினமும் அவங்களுடைய வேலை போய் பார்க்க போறப்போ அவங்க விசில் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த விசில் அடிக்கிற வேலைக்கு இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளை கொண்டு போய் வச்சா போதும். இவனுங்க ரோடா விசில் அடிச்சுட்டு போவானுங்க. பாவம், அவங்க செய்யற வேலையில அந்த விசில வேற ஊதுறதுக்கு வேற ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களோட எனர்ஜி வீணாகாம இருக்க இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள்ல ஒரு குஞ்சை தூக்கி ஒவ்வொரு வண்டியிலையும் போட்டு அனுப்பி விட்டா அவனுங்க ஊதிட்டு கிடப்பானுங்க. மக்களுக்கும் சத்தம் கெட்ட மாதிரி இருக்கும், குப்பையை வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளை வந்து சம்பளமே இல்லாமல் அவனுங்களுக்கு சும்மா வச்சுக்கலாம். விஜய்க்காக உசுரே கொடுப்பானுங்க. இந்த வேலையை பார்க்க மாட்டானுங்களா, ஃப்ரீயாக பார்ப்பானுங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு விசில் அடிச்சான் குஞ்சை தூக்கி போட்டு ஒரு விசிலையும் கையில் கொடுத்து ஊதுரா போடா அப்படின்ட்டு அனுப்பி விடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கல்யாணம் செட்டப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எங்கடான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு, ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. இப்போ வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு, நண்பா நண்பீஸ் நமக்கு விசில் சின்னம் கிடச்சிருச்சு, சத்தம் பத்தாது விசில் போடே, ஏ நண்பா ஏ நண்பி ஏ விசில் போடே அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்படி பதிவு போடலை, விசில் கிடச்சிருச்சு சின்ன மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்காரு. நம்ம தான் அதை வந்து இது பண்ணி சொல்கிறோம், இது மாடிஃபை பண்ணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கிரிக்கெட் IPL டீம், அதெல்லாம் டேக் பண்ணி போட்டு சண்டைக்கு போகிறானுங்க. இனிமேல் விசில் எங்களோடது, இனிமேல் நீ எங்கேயாவது விசில் சின்னத்தை யூஸ் பண்ணி பாரு மவானே அப்படின்னு வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த அணில் குஞ்சுகள் இனிமேல் என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ண போகிறானுங்களோ தெரியல. பேருந்துல எல்லாம் நடத்துனர்கள் விசில் அடிப்பாங்க.
அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா கண்டக்டர் நம்மளுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு வைப்பானுங்க. இது விசில் கிடையாது, இது சங்கு. இவனுங்களுக்கு சங்கு தான் கரெக்டாக இருக்கும். 41 பேரை கொன்னுட்டானுங்க. கொன்னதுனால சங்கு ஊதுற பழக்கம் தான் இவனுங்களுக்கு. 41 மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே பல பேரை கொண்டுட்டானுங்க. மாநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேர் இறந்திருப்பாங்க இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பு. அதனால இவனுங்களுக்கு சங்கு சின்னம் கொடுத்துருக்கலாம், கரெக்டாக இருக்கும். இனிமே இந்த அணில் குஞ்சுகள்லாம் எங்கே பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே தெரிய போகிறானுங்க, விசில் போடுவானுங்க. நம்ம தேர்தலுக்கு அப்புறம் இந்த விசிலையே போடுவோம். பாஜக விசில் அடித்தாதான் விஜய் அவர்களால் செயல்பட முடியும். பனையூரை விட்டு வெளியே வருவார், பனையூருக்குள்ளே போக சொன்னால் போயிடுவார், விசில் அடித்து கூப்பிட்டா வெளியே வருவார். ஸோ பாஜக தான் இந்த விசிலை இனிமேல் கண்ட்ரோல் பண்ண போகுது. பாஜக தான் ஊத போகுது. விஜய் அவர்கள் அந்த விசிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையாக சுழன்று பறந்து அடி வாங்கி மிதி வாங்கி நல்லா செயல்பட போகிறார். இனிமே பப்ளிக் பேசஸ்லாம் தாவைக்க காரணங்க இப்படி தான் இருப்பானுங்களோன்னு பயமா இருக்குங்க. சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? நான் இறங்குறேன், வந்துருக்கேன். இல்லை வேணாம். ஐயோ டென்ஷன் ஆகுதுங்க. இந்த தாவேக்காவால் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நம்ம 41 பேரை கொண்டுட்டானுங்க, அதையும் சின்ன பிஞ்சு குழந்தைங்க. அதை பார்க்குறப்போ டென்ஷன் ஆச்சு. இவனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை சேட்டைகளையும் அபியூஸுகளையும் பார்க்குறப்போ டென்ஷன் ஆகுது. இப்போ என்னென்னா இந்த சின்னம், ஐயோ தலை வலிக்குதுங்க. இது நமக்கு வீடியோவாக போடுறதுக்கு கூட இது இங்கே கேட்கறதுக்கே தலை வலிக்குதுங்க, டென்ஷன் ஆகுதுங்க. தாவேக்காவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி இப்ப என்னால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். இனிமே அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட போறானுங்க. எங்கேயாவது தாவேக்கா கூட்டம் மாநாடு அது இதுன்னு போட்டாங்கன்னு வைங்களேன், முன்னாடிலாம் செருப்பு பிஞ்சு பறந்து கிடக்கும், செருப்பு துணி எல்லாம் கிழிஞ்சு கிடக்கும். இனிமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே விசில் கிடக்கும், விசிலாக கிடக்கும். தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்கா காரனுங்க இப்படி தான் பண்ண போறானுங்க. ஐயோ நம்ம சின்னம் விசில் சின்னம் எப்படி ஊதுனா விசில் சின்னம்யா. நம்ம விசில் சின்ன விசில பார்த்து நம்ம ஓட்டு போடணும். விசில் அடிச்சுக்கிட்டே போடணும், ரைட்டா? விசில் அடிச்சுக்கிட்டே அப்படி ஓடணும், ரைட்டா? பாத்துக்கீங்க நம்ம தலைவர விசில் சின்னம் தான் நம்மளுது. வாக்கு போடுறதுக்கு வாக்குச்சாவடிக்கு போறப்போ அங்கே நின்று விசில் அடிச்சுட்டு இருப்பாடுங்க. இப்படி எல்லாம் எத்தனை மக்கள்கிட்ட அடி வாங்க போறானுங்களோ தெரியல, என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவர் என்னங்க பாக்கெட்ல விசில் அடிக்கிறாரு. அந்த பாக்கெட் வேற பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வேற ஏதோ பாக்கெட் மாதிரி இருக்கு. அதுல விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல பிபி பிபிபிடு. மக்கள்லாம் போட்டு போலன்னு பொழக்க போறாங்க. இந்த மாதிரி விசில் எடுத்துட்டு போய் காதுக்குள்ள ஊதிக்கிட்டு இருந்தானுங்கன்னா நான் சொன்னேன்ல, விசில் விற்கிறவங்களுக்குலாம் இனிமேல் வியாபாரம் அமோகமாக போகும். நல்ல விசிலை வாங்கி தொங்க விடுங்க. இவர் ஒருத்தரே எத்தனை விசிலை கையில் வச்சிருக்காருன்னு பாருங்க. இவ்வளோ விசில் வாங்கியிருக்கீங்களே, இவ்வளோ விசிலை என்ன ஊதுறதுக்காக வாங்கினீங்க? இவர் தான் தேனி மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் தாவேக்காவில். இவர் பேர் லெஃப்ட் பாண்டி, லெஃப்ட் ரைட், அந்த லெஃப்ட் பாண்டி. இவனுங்க ஓட்டு கேட்டு வரப்போலாம் இது மாதிரி விசில் அடிச்சுட்டே வருவானுங்க. நல்ல செம காமெடியாக இருக்கும். மக்கள்லாம் விழுந்து சிரிக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் ஒரு ட்வீட்டு வரல, ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, அரசியல் ரீதியாக ஒன்றுமே பண்ணல விஜய் அவர்கள். இப்போ இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு விசில் சின்னம் ஒதுக்கணும் உடனே பாருங்க ட்வீட் வருது. அவருடைய படத்துக்கு குரல் கொடுக்கல, ஒன்றிய அரசை கண்டிக்கல, சிபிஐ என்கொயரி பத்தி பேசல, எதுவுமே பேசல. இதுவே திமுக அரசு பண்ணிருக்கணும். என்னைய பொங்கல் கூட கொண்டாட விடாம என்னைய போட்டு நசுக்கிறாங்க, என்னைய போட்டு ஒடுக்குறாங்க, என் படத்தை இப்படி பண்றாங்க, என்னை இப்படி போட்டு ஒடுக்குறாங்க. காவல்துறை நிபந்தனை விதிச்சதுக்கே கடந்து ஒப்பாரி வச்ச நபர். ஒன்றிய அரசு ஆக்சுவலா இதுதான் பாசிச நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறாரா பாருங்க. விசில் சின்னம் வந்துருச்சா, ஊதிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பி லைக், நீ ஊதவே வேண்டாம், மூடிட்டு கிளம்பு போ. இனி தாவேக்காரனுங்களுக்கெல்லாம் வாய்க்கு நிறைய வேலை இருக்கும். விசில் ஊதுறத சொன்னேங்க. இந்த விசில் சின்னமானது ஏற்கனவே பிளான் பண்ணி தாங்க இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தான் பாஜக கூட கூட்டணி போட்டு தான் இந்த விசில் சின்னத்தை வாங்கியிருக்காங்க.
சம்பந்தமே இல்லாம பிகில் அப்படின்ற படம் நடிச்சாப்புல. அந்த படத்துக்கும் அந்த படத்தோட டைட்டிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் படத்துல விசில் போடே அப்படின்னு அந்த பாட்டு வேற எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கேட்ட உடனே இவர் கேட்ட சின்னத்தை அப்படியே கொடுத்துட்டாங்களாம். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அவங்க கேட்குற சின்னத்தை அவ்வளோ ஈஸியில் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் தாவேக்கான்ற இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி கேட்ட உடனே மட்டும் அவர் கேட்ட சின்னத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களாம். என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்கு? சம்ஹவ் இந்த சின்னமே இவனுங்களுக்கு பிரச்சனையாக தான் அமைய போகுது. ஏன்னா மக்கள்லாம் செமைய டென்ஷன் ஆகிற அளவுக்கு தான் இருக்கு இந்த சின்னமே. இவனுங்க என்னதான் பிளான் பண்ணி நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலும் அது இங்கே ஊத்திக்க தான் போகுது. பார்ப்போம் என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் இன்னும் நடக்க போகுது தேர்தல் வரைக்கும் செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த விசிலுக்குள்ள இருக்கிற கொட்டையை தூக்கி வெளியில எறிவோம். அந்த விசில ஊதுனா வெறும் காத்து மட்டும் தான் வரும்னு அந்த அளவுக்கு அந்த விசில டம்மி பண்ணி விட்டுருவோம். இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.